செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. மாமா, உங்களுக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்கு. உங்க பேரன் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்னது? ஏன் பேரனா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல ஆத்தோட அடிச்சிட்டு போன உங்க பேரனை பரிசல்காரங்க காப்பாத்தி கரையில போட்டிருக்காங்க. அங்க சுற்றுலா வந்த வெளிநாட்டுக்காரங்க அவன் அமெரிக்கா கூட்டிட்டு போய் வளர்த்திருக்காங்க. இப்ப அவன் உங்களை பாக்குற ஆசையில இந்தியாவுக்கு வரேன்னு எழுதியிருக்கான். தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னைய ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாப்பா கம பதனி தபம கம ப கம கரி சா ரீ சா ரீ சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே. என்ன மாமா, கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கா? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். ஓ ஃபாதர், ஓ ஃபாதர், ஓ கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பா. யாரப்பா நீங்கள்லாம் பிடி கார்ல வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். அச்சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீ தான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக் டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திக்கிட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஹேய், மீட் மை ட்ரூப் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை கிராண்ட்பா. ஹாய். யாரு? டபுள் எக்ஸ்எல் மாமா நிறைய இருக்கிறாரு. அச்சும் சும் சும் அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். What a lovely voice. மேட்சோ வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா? என் பேரனுக்கு திஷ்டி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்காயில தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இதை அணைச்சுக்கிறேன். ஹாய். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு வந்து முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திப்பா. எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொள்ளி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திருஷ்டி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவிடா குண்டப்பா. ஐயோ, what is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவரு வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தர் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசுபடுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை திஷ்டி கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்போம். அப்ப எவனாவது விழுந்து சாடா பாவிங்களா. யூ டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். என் பாடியில இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களடா. வெளியில நல்லா மழை பெய்யுது, நனைஞ்ச உடம்புக்கு ஏதாவது வந்துரும். இந்தா கொடை. தேங்க் யூ குடைவள்ளி. ஈஸ்வரா, என் பேரன் எனக்கு கிடைச்சிட்டான். ஏதோ பரதேசம் போனதுனால இந்த பசங்களோட சேர்ந்து பரதேசியாவே ஆயிட்டான். இப்ப பாரு, நாளை காலையில வெறிஞ்சோத்து பசங்களை விரட்டி விட்டு அவனுக்கு முடிய வெட்டி விட்டு முறைப்படி சங்கீதம் கத்து கொடுக்கணும்னு இருக்கேன். அப்பனோட அருள். ஓ ஓ ஓ. ஐயோ, ஐயோ 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 ஐயோ.
ஐயோ பெரிய வீட்டுல ஏதோ இழவு வந்துருச்சு. வேற யாரு பெருசுதான் புட்டுக்குச்சு. ஐயா எட்டடுக்கு மாளிகையில வந்த ராசா உன்னை யமனுக்கு தான் கொடுத்தேனே. 8 ஊர்ல கச்சேரி பண்ண ராசா நீ எரும மேலதான் போனீரா. நீங்களா யாரு? எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? பெருசு செத்ததை ஏன் மறைக்கிறீங்க? வழக்கமா நம்ம குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நான் தான் பாட கட்டுவேன். முன்பணம் கொடுத்தீங்கன்னா பச்சை மூங்கல் தென்னை உழவு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். சனிக்கிழமை வேற செத்துருக்காரு, கோழி வேற வாங்கணுங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. என்னடா கோலை கட்டுறேன் பாட கட்டுறேன் கோழி வாங்கணும்னு கதை விடுறீங்களா? என்னதான் நடக்குதுங்க? பெரியய்யா நீங்க இன்னும் சாகலையா? உங்களை நம்பி கடை வாங்கி சாராயத்தை வேற அடிச்சு தள்ளுவேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஒரே நியூசன்ஸா இருக்குது. வாட் இஸ் திஸ் கிரவுட்? ஹூ இஸ் திஸ் ஃபெலோ? பேர் பாடியா நிக்கிறான். இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருது. ஏண்டா சடா நீ ஒப்பாரி வச்சதுனால எங்க அப்பன் செத்துட்டான்னு ஊரே திரண்டு வந்து நிக்குதுடா. வெட்டியா வேற சாராயத்தை கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேக்குறாடா பாவி. யூ இடியட். வாட் bullshit you are talking? நான் ஒப்பாரி வச்சனா? வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள ஐயையும் ரஷ்யன் மியூசிக்ல உள்ள ஓவையும் அப்படியே புதுசா கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஆல்பத்துக்கு ஐடியா பண்ணிருக்கேன். அதோட பேர் கூட ஐயோ. கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வீட்டுல, சரஸ்வதி குடியிருந்த இந்த வீட்டுல, அட சீக்கிரம் சொல்லியா. இப்படி காட்டு மிராண்டி சத்தம் போட்டா இப்படித்தான் நடக்கும். இந்த வண்டாடா சரஸ்வதியோட செக்ரட்டரி. எங்க மியூசிக் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? நாங்க தான் மியூசிக்ல லேட்டஸ்ட். எதுடா லேட்டஸ்ட்? டேய் வந்தே மாத்திரம் ஓல்டு தானே. அதை இவ்வளவு நாளா ஆல் இந்தியா ரேடியோல நிலைய வித்வான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம்? எப்படிடா? ஏஆர் ரஹ்மான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான்டா அது பாப்புலர் ஆச்சு. இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கம். பாத்தியா, உழைச்சு சாப்பிடுற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு. ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல. நிறுத்து, அதிகமா பேசாத. என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா? நீ என்ன வாத்தியம் வாசிப்ப? கடம். உன் பேர் என்ன? திருவேங்கடம். பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க. நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சுக்கலாம். உனக்கு எதுடா ஆபீஸ்? வீட்டுக்குள்ள பெரிய பீரோவை பார்த்தையா? சும்மா தானே கிடக்கு. அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன். வாசிக்கு தெரியலனா வாழ சொல்லிட்டு போடா. சும்மா சால் சாப்பிடலாம் சொல்லாத. கலைஞர்களே, உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும். அதுவே சண்டையாக மாறக்கூடாது. சாந்தமாக உரையாடுங்க. டிவியில திருவிளையாடல் பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணுது. சொல்லுங்க. இதுதான் கடம். எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இது கடமா? இது கடமா? கடத்தை உடைச்சிட்டியடா பாவி. எதுடா கடம்? யாருக்கிட்ட டூப் விடுற? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? நான் தான் மோந்து பார்த்தனடா. இது சோறாக்குற பானடா. இதுலயாடா தாளம் போட்டு காட்டுற? சோத்துக்கு தாளம் போடுறதுங்கிறது இதுதானாடா? என்னடா சொல்ற? ஹெலன் எடு அந்த பிஸ்டல. ஏம் திஸ் ஃபெலோ. எடா கைய. எரும மாடு. ஷூட் பண்ணிடுவேன். உள்நாக்குல ஷூட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. $500,000 இது. இதுலயா கை வைக்கிற நீ? டேய் என்ன நாத்து நடுறவங்களை ஏமாத்துற பார்ட்டி நினைச்சியாடா? இன்டர்நேஷனல் ஹைஜாக்கர் அசோசியேஷன்ல நான் ஒரு லைஃப் மெம்பர், தெரிஞ்சுக்கோ. மவனே, உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள லங்கோடு கட்டுற பார்ட்டி நான் இல்ல, தெரிஞ்சுக்கோ. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே அங்க பாருங்க. கஞ்ச பையன் கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது. பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சும்மா நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்குற கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க. நீங்க நீ தான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய் சொன்னா கேளு. நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 உங்களுக்கு தகராறு? என்ன இங்க வாங்கினேன். இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க. உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி. மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி. அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு. நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவரு கொடுத்தாரு. 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு. 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க. பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கன்னு. அப்புறம் ஒரு 5 days கழிச்சுன்னா
ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபா தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300ல 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க. 175 இல்ல 150 தாங்க. என்னங்க 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏய் ரமதானே வாங்க. நீ சொல்லியா நியாயத்தை? என்ன சொல்லுங்க. நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும். 175ங்கற. எப்படிங்க? 175 ஐயா. 150 தாங்க. 175 அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. போடா பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. வீட்டுல யாரையும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற பெரிய பல்லு வச்சிருக்கிற இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு. டேய் இந்த புடிங்க. யாருக்கு வேணும் காசு? பெரிய காசு. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கு இல்லாதனால உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போய. எவ்வளவு தரணும்? போய நீங்க உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபாய். இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும் உரிச்சிருவான். டேய் என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்காந்துருக்கீங்க? 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா. நானே கஷ்டப்பட்டேன். சொல்லாதீங்க. பையனை காது குத்தணும். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா. ஒரு முள்ள எடுத்து 2 பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா. பாத்தியாடா நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சரிப்பா நம்ம பையனை கையில செஞ்சிரேன். சீக்கிரம் போ. சீக்கிரம்டா வந்துட போறாரா. வாடா. எனக்கு சத்தம் ஒண்ணும் இல்லங்க. இந்த ரூபாய் வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தானே காணோம்? நீங்க பணம் இல்ல நீங்கல்ல பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். விடுறா. அந்த காதையெல்லாம் குத்துலன்னா இத்த அழுகி கீழே விழுந்துருமா? பார் அழுக்கு துணி எங்க வைக்க. என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர்ற இடத்துல அழுக்கு துணி வச்சுட்டா எவனாவது மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுளுக்கு பிடிக்குங்க. என்ன சுளுக்கு? சொல்ல கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு நான் அவளை பேசிக்கிறேன். ஏங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். ஒரு எத்தனை நாள் சொல்றது? வாசப்படிக்கு முன்னாடி அழுக்கு கூட வைக்காதேன்னு ஏன் வச்ச? அழுக்கு துணி டோபிக் போடுறது தானே வச்சிருக்கேன். இந்தாங்க இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். கல்யாணத்துக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு துணி கொடுக்குறாயா? என்ன போட? அப்படியே வச்சிருவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற ஒவ்வொன்னா எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அடா எப்படியா தூக்கிட்டு போக முடியுமாடா? கூடயோட தூக்கிட்டு போனா அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். என்ன காணம்டா சாமி. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன். அண்ணே அண்ணே
அண்ணே ஆ? உங்களுக்கு கை வலிக்கும்ண்ணே குடுங்க நான் தூக்கிட்டு வரேன். ஆஹா, உன்னை நம்ப முடியாது. நீ அழுக்கு துணி கூட வச்சு போயிருவ. போடா. ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. டேய் சொன்னா கேளு. அண்ணே குடுங்கண்ணே. என்ன நீ கூட கூட பேசிட்டு வர? பிச்சு போடும் பிச்சு. போடா. என்னடா சத்தம்? காலை தடிச்சு விட்டுருச்சுண்ணே, அதனால அப்பான்னு சொன்னேன். போனா கேக்குறியா? அப்பா லோப்பான்னு பின்னாலே வந்துட்டு இருக்கிறியா? போடா. டேய் என்னடா இந்நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்க? என்னென்ன பண்றது? இப்பதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு போகணும். இப்பவே துவைச்சு இப்பவே இஸ்திரி போட்டு கொடுத்துரு. உருப்படி எத்தனை? என்னலையா? அப்ப எண்ணிடுங்க. என்ன இருங்க. ஏண்டா? அவர் உள்ளூர்காரரு, அவர் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க என்னதீங்க? சும்மாறா. எண்ணி போடுறது அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதுல என்ன, நீங்க கிட்ட இருந்தானே வாங்கிட்டு போறீங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது, நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம்தான். அண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வேலையாவது எடுத்து கொடுங்க. ஏன் நாமுக்கு போகாதாக்க? ஐயோ 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 வாடா. சொல்ல மாதிரி போயில அது என் வீட்டு பணமாச்சா? டேய் கொண்டாடுங்க. டேய் சின்ன பையன். ஏய் உங்க அம்மா வராங்கடா. டேய் இங்க என்ன பண்ற? பெரியப்பா கூட விளையாடமா? அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா, அடிக்கிறது பேசியா, பச்சை முத்தாவது கிச்ச அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திர நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத, எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா? போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அண்ணா அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அல்சஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். ஏய் என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. வாங்கண்ணே. This is your radio. செகண்ட்ல வாங்கண்ணே. This is chair. செகண்ட்ல வாங்கண்ணே. This is my wife. அதே செகண்ட்ல வாங்கனேக்கும். அண்ணா அது மட்டும் புதுசா வாங்கண்ணே. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுக்க. அது என் பொண்டாட்டி வாங்கண்ணே. அப்புறம் எங்க வந்தீங்க? காப் சாட் போலன்னு வந்தா. காபி? I don't like coffee. போட்டுட்டா அரேஞ்ச்மென்ட் பூஸ்ட் ஓவல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. டேய் ஒரு 10 ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதடா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து. ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு. ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே என்னண்ணே சௌக்கியமா? யார் அவன் 3 மணியோட ஒருத்தர் வந்திருக்கான்? என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா. உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா. உன் மூஞ்சி காட்டுறா. இந்தா புடிச்சுக்கடா. இவங்க 2 பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே? பாருடா, ஒரு உண்மை தெரியும். தெரியல. ஆமாண்ணே
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல? டே கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பார்க்க வந்தேன். பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரு யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பனை பார்க்க வந்தேன், பையனை பார்க்க வந்தேன். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறை பொண்ணை பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற. இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் பாஸ். சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலோ, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யார் மேன் நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்கன்னு நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul, நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ. இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நானா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிட ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா. Hey Paul, அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவங்க கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஊர் போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கல்ல நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். நீ தண்ணி அடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன். காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி. மாத்திரை வாங்கலான்னு வந்தேன்.
அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? அண்ணே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க நினைக்காதீங்க, எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏன்டா பஸ்ஸா போற வரைக்கும் பாக்குறேன். அங்க பாருங்க. இப்ப எப்படி? இப்படி இருந்தா ரொம்ப இருக்குண்டா இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காது. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் பாருங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியா இருக்கான். சும்மாரியா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போன நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேச கொண்டு விட்டு என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பண்ணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டும் தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி, கூத்துன்னு ஒரு சாதாரண நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி. அதாண்டி இல்ல? அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி,
உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு. நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பையன் சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை மத்தனே வாழை மரம் கைமா அழைக்கிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா? கார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டா? நீ அவ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. அம்மா நீ வந்து பத்த வைமா. அண்ணி நீங்க வந்து பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. பத்த வைப்பா. அட போங்க. போடா கண்ணி மக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. அக்காடி நீ பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படியே இருந்துட்டு போடி.